பச்சைமலை சிவன் கோயிலுக்கு வந்து நான் என்னோடய பாண்ட் பிளேஸ் வந்து குரோம்பேட்டு. நான் படித்த வரலாம் குரோம்பேட்டாக வந்தேன். நான் வெஸ்ட்மாம்பலம் செட்டில் ஆகிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக அந்த குரோம்பேட்டு அந்த மலைக்கு மேலே வந்து ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி வச்சுருந்தோம். சாட்டர்டேஸ் வந்து மீட் பண்ணி பேசிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். கொண்டு நான் வந்து நல்லா ஹெவி ரெயின் ஆகிடுச்சு. மலை மேலே வந்த பிறகு மழை பெஞ்சதுனால இங்கே எல்லாருமே நனைஞ்சிட்டோம். சரி என்னன்னா இப்படி ஒரு நனைகிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து ஒரு கோவில் பாழஞ்சிருக்கு இல்லையா, அவன் கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட்டு. ஆனால் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா இருந்தேன். எல்லாரும் வந்து நிறைய பேர் கோவில் கட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் இந்த தியான மண்டபம் கட்டுறதுக்குன்றது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நம்ம தியான மண்டபம்ன்ற ஒரு நேமில் இந்த மண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்தோம். ஸ்டெப் எடுத்து நானும் என் மணிமாறன், நாகராஜன் இந்த 3 பேர் முடிவெடுத்து என்ன பண்ணோம், அந்த மணிமண்டபம் கட்டுறதுக்காக பிளான் பண்ணோம். எப்போ என் ஃபேக்ட்ரியிலேருந்து நான் ஷெட்டு போட்டுருந்தேன். அந்த ஷெட்காரை வர வச்சுட்டு முதல்ல ஒரு ஷெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒரு மேஜராக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த ஷெட்டை வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடியே அதை முடிச்சிட்டோம். அப்போ வந்து அந்த அங்கே வந்து ஒரு ரமேஷ் பாபுன்னு வந்தார். அவர் அந்த கோவிலில் வந்து அந்த திருப்பணியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இது நாங்கள் எப்படி இந்த மண்டபம் கட்டுறதுனால அங்கே அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுறது ஒரு வேலையாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அங்கே மீட் பண்ணும்போது அந்த பத்மாவதின்னு ஒரு அம்மா வந்து இங்கே வந்து சிவன் இந்த கோவில் திருப்பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமாறன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மணிமாறன் சொன்னாரு, இல்லைங்க இதெல்லாம் வந்து ஆனந்தன், நாகராஜன் 3 பேர் தான் எல்லாம் நான் 3 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்க வரட்டும், அவர் வந்தால் கூட சேர்த்து கலந்து பேசி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே கான்செப்ட் ஓகேண்ணா அந்த அக்காவை மீட் பண்ண பிறகு அவங்களும் சரிங்கண்ணா இது மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம். சரி அப்படின்னா முதல்ல படிக்கட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டை கட்ட ஆரம்பித்தோம். படிக்கட்டு கட்டிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, எங்களுக்கு வந்து இந்த வெற்றி நிச்சயம்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டார் கனக சுப்ரமணியம் ஐயா. அவர் வந்து அந்த அக்கா அவரோட டிஓடி. அவனால் ஐயா வரணும்னு ஆசைப்படுறாருன்னா ஐயாவை கூப்பிட்டு வர்றாரு. சரி ஒரு நாள் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை கூப்பிட்டு வரணும். ஐயா வர்றதுக்கு முன்னாடி ஐயாவோட மருமகன் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. நான் கரெக்டாக ஒரு நியூ இயர் அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். அன்றைக்கி வந்து ஐயா அந்த கோவில் எப்படி கட்டணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு ஐயா மூலமாக முதல்ல ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே வந்து ஐயா வந்து ஒரு சொற்பொழிவு நடத்துகிறார். சொற்பொழிவு நடத்துகிறாரு. அது நடத்தும்போது அங்கேயே எங்களுக்கு வந்து ஒரு 4.5 lakhs கலெக்ட் ஆகிடுச்சு. கலெக்ட் ஆனோடனே அந்த வேலையை ஆரம்பித்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 20-25 lakhs கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். பின்பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு முன்னாடியும் ஒரு அத்திரீஸ்வரர், விநாயகர், அகஸ்தியர் 3 பேருமே அங்கே இது பண்ணி ஸ்தாபிதம் பண்ணி ஒரு விழா நடத்தி அதுவும் வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா இப்போ வந்து பால பரமேஸ்வரி அம்பிகைன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு இன்றைக்கி பூஜை செய்யணும். பச்சைமலை கோவிலில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பச்சைமலை கோவிலில் பாதாள பரமேஸ்வரி அம்மனுக்கு இன்றைக்கி வந்து ஒரு விழா நடத்துகிறாங்க. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வாழை பரமேஸ்வரி அம்மனுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுறோம்.
கேட்டுக்கோங்க அது என்ன தண்ணின்னு தெரியல. கணபதி துணையே ಗೋವಾಯಿದೆ ತದಿಗೆ ಮದ ಕರಿಗೆ ತವ ಮನಿಗೆ ಮುಂದು ಜಗನ್ಮೋಗನನೆ ಮುಕ್ಕನಿயும் சக்கரையும் பக்குவமாய் நாம் படைத்திடுவோம் வல்லபையின் லோலா பார்வதி பாலா நல்லவரம் கொண்ட இறையருளோடு இன்பம் சேர்ப்பான் ஈடு இணையில்ல பெருப்புகழ் கொண்ட பாலா அவள் எங்கள் குழந்தையடி உண்மையான வார்த்தையில் வார்த்தையில் உறைவாள் ஊனுடல் உயிரில் கலந்து நிறைவாள் எண்ணம் எல்லாம் அவளே ஆகி ஏக்கம் கொடுத்திடும் ஏந்திழையான எண்ணம் எல்லாம் அவளே ஆகி ஏக்கம் கொடுத்திடும் ஏந்திழையான பாலா அவள் எங்கள் குழந்தையடி ஐந்தொழில் அனைத்தையும் அவளே புரிவாள் மகப்புறம் சுகம் தரும் ஓடும் நீரும் அவள் பெயர் சொல்லிட ஔஷதமாகும் மகப்புறம் சுகம் தரும் பாலா அவள் எங்கள் குழந்தையடி ஜல் 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 என சலங்கை ஒலித்திட ஜல் 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 என சலங்கை ஒலித்திட கன 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 என அணிகள் நசைந்திட கல 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 என சிரிப்புடன் கூடி சரசர என பட்டு பாவாடையுடன் வரும் கல 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 என சிரிப்புடன் கூடி சரசர என பட்டு பாவாடையுடன் வரும் பாலா அவள் எங்கள் குழந்தையடி நலுங்கிட்ட பாதமும் மாணிக்கஹாரம் நலுங்கிட்ட பாதமும் மாணிக்காரம் வேண்டியவை எல்லாம் வேண்டிய படி தரும் பாலா அவள்
வேணாமா